பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்கள் வழியிலே பயணிக்கும் தொண்டனின் பதிவு. கடந்த 2-3 நாட்களாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குடும்பம், பிரேமலதா விஜயகாந்த், சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் 3 பேரும் திருப்பதி சென்றுவிட்டு வரும் வழியில் அவர்கள் கார் முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கொண்டார்கள். அதனை பார்த்த சில கயவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவுடன் கூட்டணி அமைத்தவுடன் வாங்கிய பொட்டியில் பணத்தில் வாங்கிய கார் என்று பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கீழே லிங்கில் கொடுத்துள்ள வீடியோ செப்டம்பர் 14 போன வருடம் 2025 செப்டம்பர் 14 அன்று தருமபுரி மாவட்டத்திலே மூங்கில் மடுவு என்ற கிராமத்தில் இதே காரில் பயணித்து அன்று தருமபுரி மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 15 இடங்களில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார். அதனை நான் கீழே வீடியோவில் கொடுத்துள்ளேன். மேலே அன்னியார் பிரேமலதா விஜயகாந்தும் 2 மகன்களும் திருப்பதி சென்று வந்த போட்டோவையும் இணைத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். இதுபோல பல வீடியோ என்னிடத்தில் இருக்கிறது. செப்டம்பர் 14 அவர் இதே காரில் பயணித்து தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட வீடியோ என்னிடம் உள்ளது. நான் என்ன கூற வருகிறேன் என்றால், இவர்கள் அதிமுக, பிஜேபி, பாமக கூட்டணியில் இருக்கிறவர்கள் தேமுதிக எப்படியும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி போக மாட்டார்கள், நம்மிடத்திலே தான் இருப்பார்கள் என்று தேமுதிகவை தொடர்ந்து ஏளனப்படுத்தி கொண்டு சீட்டை 6 சீட்டு 7 சீட்டு என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் அவர்கள் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் கூறிய கருத்தை ஏற்றுக்கொண்டு தொண்டர்களின் மனநிலையையும் புரிந்து கொண்டு என்டிஏ தலைமையில் இருக்கும் அதிமுக கூட்டணியில் வேண்டாம் என்ற முடிவெடுத்து அனைவரும் சொன்ன காரணத்தினால் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தது. ஆனால் என்றைக்கு தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்ததோ அன்று முதல் எதிரணியில் உள்ளவர்கள் மிக கீழ்த்தரமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தை விமர்சித்து பதிவு போடுகிறார்கள். எந்த அளவு என்றால், திருப்பதி சென்று வரும் வழியில் ஒரு போட்டோ எடுத்தது இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவர்களைப் போல கட்சி மாறி மாறி கூட்டணி வைத்து பெட்டி வாங்கி 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்து ஊழல் செய்து அந்த பணத்தின் மூலமாக இவர்கள் கார் வாங்கவில்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குடும்பம் அவர்கள் ஆண்டாள் அழகர் காலேஜ் விற்று அதில் வந்த பணத்தில் வாங்கிய கார், அது முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதை கூட இவங்களால் பொறுத்துக்க முடியல. எவ்வளோ கேவலமான புத்தி இந்த முன்னாள் கூட்டணி கட்சியினரின் கீழ்த்தரமான புத்தியை பாருங்கள் மக்களே. இதற்கு நான் ஏன் பதிவு போடுகிறேன் என்றால், சமூக வலைத்தளங்களில் தேவையில்லாமல் இவர்கள் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சியை சார்ந்த நபர்களும் தொடர்ந்து தேமுதிகவை ஒரு பிரிவினர், குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான கட்சி என்று பதிவு போடுகிறார்கள். ஒரு கட்சியினர் திமுகவுடன் கூட்டணி அமைத்தவுடன் பெற்ற பணத்தில் வாங்கிய கார் என்று பதிவு போடுகிறார்கள். அதனால் இந்த பதிவு, இவர்கள் என்னதான் பதிவு போட்டாலும் கேப்டன் குடும்பமும் தேமுதிகவும் என்றைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யுமே தவிர மற்ற கட்சிகளைப் போல ஊழல் செய்து அதில் வரும் வருமானத்தில் என்றும் வாழ வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கும் கிடையாது, கேப்டன் குடும்பத்துக்கும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து அவரது பரப்பிக் கொண்டே இருங்கள். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வரும் தேர்தலிலே திமுக தேமுதிக
கூட்டணி கட்சிகள் மக்கள் மத்தியிலே சென்று பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களுக்கு அனைத்தும் தெரியும். அவர்கள் அமோக ஆதரவு தருவார்கள். கண்டிப்பாக திமுக தேமுதிக கூட்டணி அமோக வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும். அப்பொழுது இவர்கள் எங்கே செல்வார்கள் என்று தெரியாது. கீழ்த்தரமாக விமர்சிக்கும் நபர்களுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.